மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சாத்தப்பா, உன் நாடகத்தை இத்தோட நிறுத்திக்க. ஒழுங்கா தவசிகிட்ட கொண்டு போய் குழந்தைய சேர்த்துட்டு நல்ல பேரு வாங்கிக்க. அப்புறம் செத்து போச்சுன்னு வச்சுக்க, விஷயம் விபரீதமா போயிடும். அது மட்டும் இல்லையா, இந்த இன்ஸ்பெக்டர் அன்பழகன் இந்த விஷயத்துல அனாவசியமா மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இதோட இந்த நாடகத்தை முடிச்சுக்க சொல்றேன், அவ்வளவுதானே? ஆமாயா, இதோட நிறுத்திக்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. இதோ வாரியா, பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணும்போது நம்ம மாட்டல, இந்த சின்ன தப்பை பண்ணிட்டு மாட்டிக்க போறோம். உடனே நிறுத்திடு. யோ, பட்டாள் தான் வராரு. குழந்தை வண்டியில் தானே இருக்கு? வண்டியில் தான் இருக்குது. அது அழுது காரியத்துக்கு எடுத்துறாது. அதான் தண்டை சொல்ல. வணக்கம் வணக்கம். என் பேரப்புள்ள காணாம போனதுல இருந்து என் மனசே சரியில்லைங்க. என் மருமக முகத்தை பார்க்க கூட முடியல. என் புள்ள தவியா தவிச்சிட்டு இருக்கான். என் பேரப்புள்ள கிடைக்கல, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. தயவு பண்ணி எப்படியா சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. பாருங்க, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. கட்டாயம் நீ சாயங்காலம் 5 மணிக்குள்ள உங்க பேர குழந்தை கிடைச்சிருவான். அது சம்பந்தம் ஒரு குழு கிடைச்சிருக்கு. அது விஷயமா தான் சாதம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஐயா, குழந்தை விஷயமா ஒரு துப்பு கிடைச்சிருக்கு. அதை சொல்லிட்டு போதான் இங்க வந்திருக்காரு. தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணாமலையா இருக்கான். அப்ப நான் வரேன் சாத்தப்பா. நான் என் வண்டியில போறேன், நீ உன் வண்டியில அங்க வந்து சேரு. இப்போ நான் வரேன். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இதை நான் வந்துடுறேன். ஏய், குழந்தை பத்திரண்டா, யாரு கண்ணையும் பட்டுடக்கூடாது. தேவரே, சாத்தப்ப நமக்காக எப்படி எப்படிலாம் பாடுபடுறார் பத்தியா? உலகத்துல ஒரு சில நல்லவங்களை இருக்கத்தான் ஏன் செய்யறாங்க. ஆமா ஆமா. விசாலம் அழாதம்மா, குழந்தை கடிச்சிடும் சொல்றேன்ல. எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் தேடிட்டு தான் இருக்கோம். எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி குழந்தை உயிரோடு தான் இருக்கு. அம்மா விசாலம், இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி? பார், தவசி எவ்வளவு வேதனைப்படுறாரு. விசாலம் அழாதம்மா, அண்ணன் சொல்றத கேளு. விசாலம், குழந்தை கடிச்சிருமா? விசாலம், குழந்தை காணாம போன விஷயத்த இந்த வாரம் நம்ம பத்திரிக்கையில ஃபிளாஷ் பண்ணிருக்கோம். ஏதாவது க்ளூ கிடைச்சு குழந்தை எப்படியும் கிடைச்சிருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்காக இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? நீங்க சாப்பிடாததால அவங்களும் சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தைரியமா இருந்து அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். முதல்ல போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டான்னு சாப்பிடாட்டான்னு இந்த 6 மாசத்துல நாய் விடாத பாடுபட்டுட்டோம். நரகத்தை அனுபவிச்சிட்டோம். சார், சாத்தப்ப செட்டியாருக்கும் உங்களுக்கும் எத்தனை நாள் பழக்கம்? மெட்ராஸ்க்கு நான் வந்தப்போ முதல்ல அறிமுகமான ஆசாமி அவர் தான். இதுக்கு முன்னாலே அவருக்கும் உங்களுக்கும் பழக்கம் உண்டா? கோயில் வாசல்ல என் சம்சாரம் மயக்கமாயிட்டாங்க. அவர் தான் ஓடி வந்து உதவி பண்ணார். அத்தனை பேர் வேடிக்கை பார்க்கும்போது இவர் மட்டும் வந்து ஏன் உதவி பண்ணணும்? என்ன காரணம்? மனிதாபிமானம் ஐயா, மனிதாபிமானம். அது கூட புரியல உனக்கு? நான் விசாரிச்ச வரைக்கும் நீங்க ஒரு பெரிய பணக்காரரோட பையன். எந்த உள்நோக்கமும் இல்லாம எங்க அண்ணன் உங்களோட பழக மாட்டார். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க குழந்தைய அவரு ஏன் கடத்திருக்க கூடாது? உங்க 2 பேரும் பிரச்சனை இல்லை, எங்களையா போட்டு சித்திரவதை பண்றீங்க?
குழந்தை காணாம போச்சுன்னு நாங்க வேதனைப்பட்டு இருக்கோம். இல்லை சார், சந்தேகத்தின் பேரில் தான் சாத்தப்ப செட்டியார் ஏன் கடத்திருக்க கூடாதுன்னு கேட்குறோம். யோ போயா, எழுந்து போயா. என்ன பேச்சு பேசுற நீ? என்ன ராஜா, கண்டவங்கள உள்ள விடாதேன்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறியே. சொல்லியிருப்பானுங்களே நான் தான் குழந்தைய கடத்தினேன்னு. அன்பழகன், உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு போன் வந்தது. குழந்தை கிடைச்சிருச்சான். என்னையா சொல்றீங்க? அம்மா குழந்தை கிடைச்சிச்சான். வா. நிஜமாவா சொல்றீங்க? குழந்தை கிடைச்சிருச்சா? ஆமாமா, டிசி ஆறுமுக குழந்தைய கொண்டாட. குழந்தை கிடைச்சிருச்சா? குழந்தை கிடைச்சிருச்சு. இப்படி தள்ளிட்டு போயிட்டே. அடடே கதிரேசன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. குழந்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். ஐயா குழந்தை எப்படி கிடைச்சதுங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்க டிபார்ட்மெண்ட்ல குழந்தைய கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அன்பழக ஸ்டேஷன் எஸ்ஐ தான் குழந்தைய கண்டுபிடிச்சிருக்காரு. நந்தன சிக்னல்ல ஒரு பொம்பளை இந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கா. அந்த எஸ்ஐ போய் ஒரே அமுக்காமுக்கி குழந்தைய கொண்டு வந்துட்டாரு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலையா. உங்க நன்றியை எனக்கு சொல்ல வேண்டாம். உங்க குழந்தை கிடைக்கிறதுக்கு முழு காரணம் அன்பழகனும் சாத்தப்படும் தான். அவங்க 2 பேருக்கு சொல்லுங்க. சரி, அப்ப நான் வரட்டா? வரேன். ராஜா, திரும்ப திரும்ப சொல்றேன், கண்டவனை நம்பி ஏமாந்துறாது, புரியுதா? வரட்டுமா ராஜா? சரிங்க. அம்மா விசாலம், வரம்மா. அவர் நல்லவர் இல்லை, அவரை ரொம்ப நம்பாதீங்க. படாத பாடுபட்டு குழந்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் போய் அசிங்கமா பேசுறீங்களே, போங்கய்யா. கடவுளே, அண்ணாமலையாரே, என் குழந்தையை காப்பாத்திட்ட. என் குழந்தை இனிமே என்னை விட்டு பிரிக்காதப்பா. நீ ஆசீர்வாதம் பண்ணு. என் குழந்தைய கிட்ட இருந்து பிரிக்காத. என்னங்க, கடவுள் புண்ணியத்துல நம்ம புள்ள கிடைச்சிட்டான். நான் அங்க பிரதட்சணை பண்ண போறேங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா கும்பிட்டா போதும். பெத்தாப்ப மாதிரியா பேசுறீங்க? காணாம போன நம்ம புள்ள கிடைச்சிருக்கான், கடவுளுக்கு நாம இது கூட பண்ணலன்னா எப்படி? பக்திங்கிறது மனசு கூட இருந்தா போதும். வேகாத வெயில் அங்க பிரதட்சணை பண்ணினா உடம்பு பூரா கொப்பளம் வந்துடும். அப்ப அதுக்கு தனியா வைத்தியம் பண்ணும். அதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லை. பேசாம்பா. ஆமா, எதை கேட்டாலும் இப்படிதான் சொல்வீங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் அங்க பிரதட்சணை பண்ணத்தான் போறேன். நீங்க ஒண்ணு என் கூட வர வேணாம், நான் தனியா வந்துக்கிறேன். தோணு பேசாத, வாடி. என்ன வாடி போடிங்கிறீங்க? என் பிள்ளைய விட்டு அடிக்க வைப்பேன். பெரிய என்ன மங்கம்மா சவத் நிறைவேற்ற போற, பேசாம வாடி. என்னங்க இது? ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்களா இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பாருங்க. ஐயோ, ஐயாக்கு என்னம்மா? உடம்பு முழுக்க சக்கரை. ஆனா சொல்ற பேச்ச மாத்திரம் கேட்க மாட்டாரு. என்ன ஆச்சுக்கா? குழந்தை சிவகுமார். சும்மா இருக்கேனும், எதுவும் சொல்லாது. ஐயா என்ன ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு இப்படி வேகுது? சொல்லுங்க ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. வந்து குழந்தை சிவகுமார் கிடைச்சிட்டானா அங்க பிரதிஷ்டம் பண்றேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அதான். எனக்கு ஐயா பாத்தீங்களா, நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு.
அவருக்கு சக்கரை வியாதி இருக்கிறதுனால 2 தடவை போய் சுத்திட்டு வந்தாரு. அப்படியே மயக்கமா உட்காந்துட்டாரு. இல்ல ராஜா, குழந்தை கிடைச்சிட்டா இந்த கோயிலை சுத்தி 3 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். 2வது சுத்தும் போது எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருந்துச்சு. சரி பாதியிலே விட்டுலான்னு பார்த்தா குழந்தைக்கு எதாவது ஆகிப்போச்சுன்னா என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி 3வது சுத்து வரும்போது தான் என்னால முடியல ஐயா, உட்காந்துட்டேன். ஐயா, எங்களை பெத்தவங்க கூட எங்களுக்காக இப்படி எல்லாம் பண்ணதில்லை. நீங்க தெய்வங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, நீ தீர்க்க சுமங்கலே இருக்கணும்மா. எனக்கு ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ராஜா, என்ன ராஜா, நீ நல்லா இருக்கணும், விசாலம் நல்லா இருக்கணும், இந்த குழந்தை நல்லா இருக்கணும், அதான் என் ஆசை. நீ நல்லா தொழில் பண்ணி அமோகமா இருக்கணும். அதுக்கு நான் சொல்றத நீ கேட்கணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க அவங்க பேச்ச கேட்பாருங்க. எனக்கு ஐயாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, வாழ்நாள் முழுக்க அவர் பேச்ச கேட்பேன். ஐயா, யாருமே செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி கேட்கிறேன். ஏன்னா எங்க பரம்பரை வாரிசையே காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. அண்ணாமலை வம்சத்து வாரிசை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்க சொல்றபடியெல்லாம் கேட்கறீங்க. வருவா, ஏன் அண்ணாமலை வருவா. அண்ணாமலைக்கு நான் தான் காவல். வருவா, நிச்சயமா வருவா. ஓ, எல்லாத்தையும் அடக்க அண்ணாமலை வருவா. ஓ, வருவா, அண்ணாமலை வருவா. பச்சை, தோட்டத்துல உள்ள தேங்காய்லாம் வித்திய, எத்தனை தேங்காய் வந்துச்சு? பணத்தை என்ன பண்ண? அம்மா 2000 காய் வந்தும்மா. 6000 சொச்சம் பணம் கொடுத்தாங்க. நான் அதை அப்பவே அங்கே பீரோல வச்சிட்டேனே. ஏய், போய் காஃபி போட்டு கொண்டா. முதல்ல அந்த சேர்ல இருந்து எந்திரி. எதுக்கு? அது எங்க அப்பா உட்கார சேர். அந்த சேர்ல இருந்து முதல்ல எந்திரி. முடியாது. இப்போ எந்திரிக்க போறியா இல்லையா? முடியாது. எந்திரின்ற. முடியாது. இப்போ எந்திரின்ற. தம்பி, ஏய் எடுப்பு, வாயை மூடிட்டு சும்மாரு. இல்ல நீ என்கிட்ட அடி வாங்கிடுவ. அந்த சேர்ல இருந்து எந்திரி. முடியாது. எந்திரின்றல. முடியாதுன்னு சொல்றல. தம்பி தம்பி, டேய் டேய் டேய், விடா. என்னடா இங்க கலாட்டா? அந்த பொம்பளை முதல்ல அப்பாவோட சேர்ல இருந்து எந்திரிக்க சொல்லுனே. எந்திரிக்க சொல்லுனே. தமிழரசி, எழுந்திரி. முடியாது. உங்களை நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது கூட தாங்க மாட்டேன். சும்மா இருங்க. நான் பண்ணுவேன். கொலை பண்ணுவேன். உன் சுண்டு வரது கூட என் மேல பட்டா போலீஸ் கிட்ட சொல்லி உன கம்பி என்ன வச்சிருவேன். யாரு? அக்காவை கொலை பண்ண ஒருத்தனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களே, அந்த போலீஸா? அவனே உங்களையும் சேர்த்து வச்சு 2 பேரையும் கொலை பண்ணிடுவேன். டேய் நிறுத்துடா, சும்மா பேசிக்கிட்டே இருக்க. தமிழரசி, எழுந்திரி. எங்க அப்பா உட்கார்ற சேர் இது.
இந்த வீட்டு பொம்பளைங்க இந்த சேர் கிட்டே வர மாட்டாங்க. நீ கால் மேல கால் போட்டு உக்காந்துருக்க. எழுந்திரி. முடியாது. ஏன் எல்லாத்துக்கும் இப்படி முரண்டு பிடிக்கிற? நீ செய்யறது எதுவுமே நல்லா இல்ல. தோட்டத்திலேருந்து வர பணத்தை நீயே எடுத்துக்கிற. நகைக்கடை பணமும் உங்ககிட்டே இருக்கு. பால் பண்ண வருமானத்தை யார் கண்ணிலையும் காட்டுறது இல்ல. மாட்டுக்கு புண்ணாக்கு போட கூட பணம் இல்ல, தெரியுமா? வேலைக்காரங்க யாருக்கும் சம்பளமே கொடுக்கறது இல்லையா? அவன் வேலையை விட்டு போறேன்னு சொல்றான். இப்படியா போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. பாருங்க, உங்க கண்ணில் 5 காசு கூட காட்ட மாட்டேன். அப்பதானே இந்த வீடை விற்க ஒத்துப்பீங்க. மெட்ராஸ்க்கு போய் செட்டில் ஆகலான்னு சொல்லுங்க, எல்லா பணத்தையும் தரேன். வீட்டை விற்கணுன்ற பேச்சை எடுக்காதுன்னு உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். முதல்ல சேரை விட்டு எழுந்திரி. முடியாது. இப்ப நம்பி இல்ல, சேரை விட்டு நீ எழுந்திருக்கலன்னா நானே உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது. எழுந்திரி. எல்லாரும் நான் தேடிக்கிட்ட வேண. எழுந்திரி. முடியாது. எழுந்திரி. முடியாது. தமிழரசி, முடியாது. எந்திரிக்க மாட்டேன். எழுந்திரி. முடியாது. நல்ல சிவம், என்னப்பா இது? என்ன தகராறு? என்ன பிரச்சனை? இல்ல பெரியப்பா, அப்பா உட்கார சேர்ல இந்த பொம்பளை உட்காந்துட்டு இருக்கு. எழுந்திரிக்க சொல்லுங்க பெரியப்பா. தமிழரசி, இது உங்க மாமனார் உட்கார நாற்காலிமா. இதுல வேற யாரும் உட்கார கூடாது. எழுந்துருமா. முடியாது. இப்போ என்ன ஆயிப்போச்சு? அப்பா உட்கார நாற்காலியில இவங்க உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு போட்டுமே. அப்பா உட்கார நாற்காலியில இவங்க உட்கார்றதுனாலே அப்பா மரியாதை கெட்டுட்டு போறது. அவர் மரியாதை இந்த நாற்காலியில் இல்லைப்பா, அவர் வாழுற வாழ்க்கையிலையும் அவர் இந்த ஊருக்கு செய்கிற நல்ல காரியங்கள்லேயும் தான்பா இருக்கு. அவர் கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க, ஆட்டம் போடுறாங்க. நீ போ. இல்ல பெரியப்பா, இல்ல அப்பா உட்காந்துட்டு இருக்க சேர்ல. பெரியப்பா மேல மரியாதை வச்சிருக்கல, நான் சொல்றேன், நீ போ. போ. இந்த பாருமா, பொம்பளையா நடந்துக்கணும். இப்படி அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்க கூடாது. அது நல்லதுக்கு இல்லை. அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்ல சிவம், இந்த வெங்கடாஜல நாயுடு அப்பா கிட்ட எப்போ பணம் வாங்கியிருந்தாரா, அதை எங்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த வரவு. நில்லுங்க. இந்த வீட்டுக்கு நான் தான் முதலாளி. பணத்தை என்கிட்ட கொடுங்க. இந்த வீட்டுக்கு யார் முதலாளி, யாருக்கிட்ட பணம் கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் இந்த பச்சை மாதிரி இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லை. நானும் அம்மையப்பனும் இந்த வீட்டில் சின்ன வயசுலேருந்து ஒன்றா ஓடி ஆடி விளையாடி இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ. இந்தாப்பா. டேய் கிழவா, வெளியே போடா. தமிழரசி, வெளியே போடான்னு சொல்றேன்ல. தமிழரசி. ஆமாம்மா, நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் கிழவன் தான். ஆனால் நீ ராட்சசி. இந்த குடும்ப கௌரவத்தையே குலைச்சு நாசமாக்க போறவோ. பாத்துக்கப்பா, பார்த்து நடந்துக்கோ. மேல ஒரு சட்டையை போட துப்பு இல்ல, எனக்கு சாபம் கொடுக்க வந்துருச்சு. பாப்பா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கோயிலுக்கு போறோம். உனக்கு சேர்த்து சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற, எப்பவுமே தூங்கிட்டு இருக்கல, அதுக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிறேன்னு. ஏய் லூசி, மாமா என்ன நீ பேசுறது மனுஷங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு இந்த தூங்காமூச்சி நாயோட பேசிக்கிட்டு இருக்கியா? சரி, எனத்தோட பேசுது, நான் ஏன் தலையிடணும்? தேங்க்ஸ் மாமா. அதான் வர வர நீ விவரமாக்கிட்டே வர்ற. என்னடா புடவை இது? நல்லா இருக்கா மாமா? அதான் மாரியத்தலுக்கு செவச்சேல சோத்தன மாதிரி இருக்கு. நகை, பூவு, ஸ்பீக்கர். என்ன வெளியே கிளம்பிட்டு இருக்கியா? நானே மலை கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் மாமா. மலை கோயிலுக்கா? என்னடா மாமனை விட்டுட்டு நீ மட்டும் போற? நானும் அம்மாவும் போறேன் மாமா. அம்மாவா? ஏன் பார்கவி கூட வரலையா? பார்கவிக்கு உடம்பு சரியில்லை, அதான் என்ன போக சொல்லுச்சு மாமா. ஓ, பார்கவி தான் போக சொன்னாளா? சரி, அப்ப அவ சொன்ன ஒரு அர்த்தம் இருக்கும். அம்மாவை கூட்டிட்டு நீ போயிட்டு வா. இங்க வர்றா செல்லம், அங்க பாறையில மலையெல்லாம் பெஞ்சு பாசனம் எல்லாம் பூத்து போய் நிக்குது. நீ தெரியாம காலை வச்சு வலி குட்டுதுன்னு வச்சுக்கோ. அடுத்தது உங்களை பாபநாசன் டேம்ல தான் ஆள் வச்சு எடுக்கணும். செல்லம், அப்படி அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ விட்டுறாத, கட்டி பிடிச்சுக்கோ.
சரியா? அப்படி உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனா கூட தாயை காத்த சேயை அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு முன்னாடி இதே சிவப்பு கலர் புடவையை கட்டி பூ வச்சு ஒரு சிலையை செஞ்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்ப. சரியா? நீ யோசிக்கிறத பார்த்தா உனக்கு புரிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. ஐயோ புரியக்கூடாதே. செல்லம், உன்னை இப்படி பார்க்கும்போது அப்படியே சரோஜா தேவி பார்க்குற மாதிரியே இருக்குடா. அப்புறம் அந்த இனிமையான குரல், பால்வடிகிற முகம், இதெல்லாம் மாமனுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஐயோ இடிச்சுட்டா. ஏய், கோயிலுக்கு போகும்போது அபசகனம் மாதிரி பார்த்து வரதில்ல? இல்லம்மா, மாமா தான் என்னை பத்தி என்னென்னமோ சொன்னாங்களா, அதான் எனக்கு வெக்கமா வந்துருச்சு. வள்ளி, வாங்க மாமா. பார்த்து பார்த்து பார்த்துட செல்லும். வள்ளிக்கு வெக்கம். அத்தை, வள்ளியம்மா சொன்னா நீங்க கோயிலுக்கு மலை கோயிலுக்கு போறீங்கன்னு. நான் சொன்னேன் மழை பெஞ்சிருக்கு பாரு பார்த்துன்னு எல்லாம் சொல்லியிருக்கத்த. நான் கூட வந்துடுவேன், டூரிங் டாக்ஸில் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க அத்தை. டிரைவர், அத்தைய பத்திரமா கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வரணும். நான் இல்லைங்கிற தைரியத்தை தெனாவிட்டு ஆடக்கூடாது. பிரேக் எல்லாம் இருக்குல்ல. கிளவிதான் போயிட்டல்ல. ஏற்பாடு ஆயிடுச்சா? ஏற்பாடு பண்ணியாச்சான்னு கேக்குறேன். அப்புறம் என்ன, புத்துல இருந்து பாம்பை வெளியே வர சொல்லு. போமகிடி போ. அண்ணாமலையானுக்கு அரோகரா. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. வா பாம்பு வா, உட்கார், கொஞ்சம் நல்ல காத்த குடி. வா போலீஸ் வா வா, உட்காரு உட்காரு உட்காரு. வா குண்டம்மா வா. அப்புறம் போலீஸே சபையை ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாம். இதப்பா, நீ இங்க இருந்துட்டு இருந்தீனா அண்ணாமலை உலகநாதனை பிரிக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கோமதி, நீ பேசாம மெட்ராஸ் போ. ஏய் பாம்பே, இப்பதான் நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன், திருப்பி என்ன எதுக்கு மெட்ராஸ் போ சொல்றீங்க? கோமதி, நீ அவட போயால் தானே உலகநாத அண்ணாமலை எவடான்னு அறியும். அறிவிச்சு அப்புறம் தானே எங்க சொல்லி நங்களே நோக்கோ. அப்புறம் அப்புறமே லோப்புறோம். இதபார், அண்ணாமலை குலவ நீட்டா உலகநாதன் தனியாளாயிருவான். அப்புறம் உன் தங்கச்சி சாந்திக்கும் உலகநாதனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். தவசி இந்த ஊருக்குள்ள வர முடியாதபடி நான் பாத்துக்கிறேன். பட்டாளத்தார் சொத்து, இந்த காந்திமதி அம்மா சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் நம்ம எல்லாரும் எந்த நோக்கத்துக்காக ஆழ்வார்குறிச்சி வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறிடும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி சொத்து பணம் காசு எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு தமிழரசி மட்டும் போது. நான் அவளை கூட்டிட்டு போய் பொள்ளாச்சியில செட்டில் ஆயிக்கிறேன். சொத்துல வர்ற பங்க பார்கவிக்கு நாகராஜுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கேரளா போய் செட்டில் ஆயிக்குவாங்க. அப்புறம் உன்னோட சொத்தை வச்சுக்கிட்டு நீங்க ராஜா மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? போலீஸ், இதத்தான் நான் அன்னைக்கு கோயில் மண்டபத்தில் வச்சு சொன்னேன். திருப்பியும் கேரள உள்ள ரெக்கார்டு மாதிரி அதையும் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு அண்ணாமலையை கொன்னுட்டு பழிய எந்த அலையில போட பாக்குறீங்க. இந்த ஆட்டத்துக்கு நான் வல்ல ஒத்துக்க மாட்டேன். கோமதி, சும்மா புரியாம பேசிட்டு இருக்காத. உன் மேல எந்த பழியும் வராது. நீ மெட்ராஸ் போ, அங்க நமக்கு வேண்டிய ஒரு ஆள் இருக்காரு, சாத்தப்ப செட்டியார்னு பேரு. அவருடைய அட்ரஸ் தர, நீ போய் அவரை பாரு. நீ தங்கறதுக்கான வசதி, அண்ணாமலை உடனே கண்டுபிடிக்கிறதுக்கான உதவி எல்லாமே அவர் உனக்கு செய்வாரு. ஐயோ, அயாளு வேண்டாம். அயாளு பயங்கர துஷ்டனானு. அயாளோட கூட்டு சேர்ந்தா நமக்கு ஒண்ணு கிட்டில. பாத்தியா, சாத்தப்பனும் செத்தப்பனும் அவன் பேர சொன்ன உடனே குண்டமா இந்த பதறது. நீ சொல்ற பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் மெட்ராஸ் போக மாட்டேன்ப்பா, என்னை விட்டுரு. அப்படி நான் மெட்ராஸ் போகணும்னா ஒண்ணு பண்ணுங்க, இந்த பாம்பையும் கூட அனுப்புங்க, நான் போறேன். இல்ல, அவரு வரல. பாத்தியா, மகிடி மறுக்குது பாரு. இந்த கூட்டணிக்கு மூளை இந்த பாம்பாட்டி நாகராஜன் எனக்கு தெரியும். இந்த பாம்பு சொல்ற பேச்ச கேட்டுதான் போலீஸ் தம்பியே நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பேசாம இந்த மூளைய என் கூட அனுப்பிச்சு விடுங்க, அப்புறம் நானு மெட்ராஸ் போறேன். நாகராஜ், கோமதி சொல்ற மாதிரி நீ பொட்டி தூக்கிட்டு மெட்ராஸுக்கு போ. அங்க என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு தகவல் கொடு. அண்ணாமலை கொலவன்றதுக்கான ஏற்பாடுகளை நான் இங்கிருந்து பண்ணிட்டு இருக்கேன். என்ன? இதுதான் இந்த தலைவன் ஆசைப்பட்டது. என்ன பாம்பு, என்ன மகிடிய பாக்குற? அது ஊதுனாதான் நீ படம் எடுப்பியா? ஊது மகிடி. என்ன பார்க்கவி, நாகராஜ் கிட்ட சொல்லு. சரியேட்டா. அப்புறம் என்னட்டா, மகிடி ஊதிருச்ச, அப்புறம் புறப்படலாமா பாம்பு? இப்ப திருப்தியா போலீஸே? அப்புறம் நான் அப்படியே ஸ்டேஷன் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்கு. வாங்க சார். ஆமா, நீங்க இப்ப என் கூட வர்றீங்களா இல்ல இவங்களை அனுப்பிச்சிட்டு அப்புறம் வர்றீங்களா? இதுகளை எங்க அனுப்புறது? அதான் பாம்பு தெண்டச்சோர தின்னுட்டு பொந்துலயே கிடக்குது.
என்ன என்ன முறைக்கிற? தப்பா நினைச்சுக்காத போலீஸே. இந்த பாம்பு அப்பப்போ உசுன்னு படம் எடுக்கும், ஆனா கொத்தாது. இது கொத்தாத பாம்பு. அப்புறம் இது ஒரு கட்டிச்சோத்து மூட்டை, அங்கங்க உருண்டுகிட்டு தெரியுது. கடந்து தொலைட்டோம். நம்ம போலாம் சார், நான் உங்களோட வரேன். நம்ம போலாம் வாங்க. சரி புறப்படலாம். பாம்பு, நான் சாரோட போயிட்டு அப்படியே ரயில் டிக்கெட் போட்டு வர்றேன். எனக்கு மட்டும்தான். உன்னை பாத்ரூம்ல வச்சு வித்தவுட்லயே கூட்டு போறேன். வரட்டுமா? போலாம் சார். வரேன் பார்கவி. வரேன் நாகராஜ். நரிக்கு நாட்டாம கொடுத்தா கடைக்கு 2 ஆடு கேட்கும். இந்த ஃபைலை இங்கேயே வச்சு க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சேன், முடியல. இவன் கூடவே மெட்ராஸ் போய் சாத்தப்பா கிட்ட சொல்லி உலகநாதனை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சொறி நாயை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம பண்ணிட்டு மொத்த சொத்தையும் நம்ம அடிச்சிட்டு போட வேண்டியதா. അയ്യോ ചേട്ടൻ ചേട്ടൻ എന്റെ പൊന്ന് ചേട്ടൻ. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. ஐயா, இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க இப்படியே இருக்கிறது? ஊரில் வேலை வெட்டியெல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்குதுங்க. ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமையா? நான் வர்றப்ப பச்சைப்பை கூட மேலுக்கு சோமலாம படுத்து கிடந்தேன். அவன் எந்திரிச்சானா, பால் பண்ணை போய் பார்த்தானா, விவரமே தெரியலைங்க. நம்ம நகைக்கடை பூட்டி கிடந்துச்சு. தம்பி நல்ல சிவம் கடையை திறந்தாங்களா, வியாபாரத்தை பார்த்தாங்களா, ஒன்றுமே தெரியலைங்க. நான் வர்றப்போ கூட வெள்ளைப்பரு கம்மாயில் மீன் பெரியிருச்சு, குத்தகைக்கு விடலாம்னு சொன்னார். நேரம் தண்ணியெல்லாம் வற்றி போயிருக்கும். ஐயா, இப்போ குத்தகைக்கு விடலைன்னா அவன் ஓசிலே பிடிச்சிட்டு போயிடுவான். ஐயா, போய் ஒரட்டு பார்த்துட்டு உடனே திரும்பிடலாம். அதுதான். ஏயா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? தவசுகிட்ட கையெழுத்து வாங்க ஊர்ல போய் உட்காந்து என்ன புடுங்க சொல்றேன்? இப்படியே விட்டுட்டோம்னா சொத்து பூரா நம்ம கை விட்டு போயிடும், தெரியுமில்ல? இல்லைங்கய்யா, தவசியாகிட்ட சொல்லியாச்சு. எல்லாம் அவர் நல்லபடியாக பார்த்துக்காருங்கய்யா. போய் அங்கேயே வருதுற போகிறோம். 10 நாள்ல திரும்பி வந்துடலாங்கய்யா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கிருந்து வரமாட்டேயா. புரியாம பேசிட்டு. என்ன தேவரையா? வாங்கய்யா. என்ன நீங்க வாங்கங்கிறீங்க, அவர் வரமாட்டாங்கிறாரு. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை. ஊர்ல எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு, வாங்க ஒரு நாள் எட்டி பார்த்துட்டு வந்துரும்னு சொன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதானே தேவரே, நீங்க ஊருக்கு போங்க. ஐயா 2 நாள் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஐயா, அவருக்கு தவசி மட்டும் பிள்ளை இல்லைங்க. ஊர்ல தம்பி நல்ல சிவம் இருக்காங்க, அவன் பச்சை மண்ணு நம்பி இருக்குதுங்க. அவங்கள போய் பார்க்க வேண்டாமா? அதான் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இல்லை தேவரே, இவருக்காக தவசிக்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கணும். அதனால கையெழுத்து வாங்கின 2 நாள்ல அனுப்பிச்சு வச்சிடறேன். நீங்க போங்க. தவசி கையெழுத்து போடுறேன்னு ஒத்துக்கிட்டானா? குழந்தை கடிச்சு போச்சு இல்ல, அதுக்காக அங்க பிரச்சனை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அங்க தவசிய பார்த்தேன், அவன் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டான். நீங்க பணம் கொடுக்குறேங்கிறதையும் சொல்லிட்டேன். அவன் ஏதோ வியாபாரம் பண்ணணுமா, அதுக்கு நீங்க ஒரு கையெழுத்து போடணுமா. நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. மற்றதை நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன சரிதான். காணாம போன எங்க குடும்ப வாரிசை நல்லபடியா கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்க. தவசிய மகன் தானே வியாபாரம் பண்ணு எதை கேட்கறான்? ஒரு கையெழுத்து என்ன, 1000 கையெழுத்து வேணாலும் போடுறேன். ஆனா ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டு கோயில் சொத்து எங்க கையை விட்டு போயிடக்கூடாது. விட்டுருவானா? நான் விட்டுருவானான்னு கேட்கிறேன். இத பாருங்க, என்ன மீறி எவனாலையும் அந்த கோயில் சொத்து மேல கையை வைக்க முடியாது. கையை வச்சா வெட்டி விடுவேன். நான் பாத்துக்கிறேன், தைரியமா இருங்க. அது போதுங்க. தேவரே, நீங்க கிளம்புங்க. ஐயா வராம நான் போக மாட்டேங்க. என்னையா ஐயா வராம? ஆஹா, இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. இத பாருங்க தேவரே, எங்க ஆளுங்களை வச்சு உங்களை பஸ்ல ஏத்தி சீட்ல உட்கார வைக்கிறதா என் முதல் வேலை. இங்கே இருங்க, இத வரேன். ஐயா, படிச்சு பார்க்காம எதுலையுமே கையெழுத்து போட்டுறாங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல, கழுத்துப்படி கொடுத்தா தப்பிச்சிடலாம், எழுத்துப்படி கொடுத்தா தப்பிக்கவே முடியாது ஐயா. நான் வந்த பிறகு கையெழுத்து போடுங்க ஐயா. சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத. சரிங்க. அத்தை, நான் செஞ்சது தப்பு தான். பாண்டிச்சேரியிலிருந்து வரும்போதே மாப்பிள்ளை கையோட கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் ஒரு மடைய விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க, மாப்பிள்ளை மெட்ராஸ்ல போய் உட்கார்ந்தானே, ஒரு போனாவது பண்ணிருக்க வேண்டாம். எங்க இருக்கான்னே தெரியல. நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்க. வள்ளி
அழாதரா செல்லம். உன்னை விட்டுட்டு போறதுல எனக்கும் மனசு கஷ்டமா தாண்டா இருக்கு. என்ன பண்றது? நான் மாப்பிள்ளைய கூட்டு வர போறேன். அதான் நான் வந்துருவேன். சரியா? அழாதரா செல்லம், அழாத. இங்க பாருங்க அத்தை வள்ளியம்மா எப்படி அழறான்னு. எனக்கு அழுக வருது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு பண செலவானாலும் சரி, மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு தான் அங்க வருவாத்த. அண்ணாமலை சுமந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம குடும்ப வாரிசு இல்ல, இல்ல உங்க வாரிசு இல்ல. கூட்டு வந்துருவாத்த. இத பாருங்க மாப்பிள்ள, உலகநாதனை நீங்க எப்படி கூட்டிட்டு வருவீங்களோ தெரியாது. ஆனா அதுல எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. மெட்ராஸ்க்கு அவன் எந்த நோக்கத்துல போயிருக்கான்னு பாருங்க. எந்த பாதிப்பும் வராம அவனையும் அண்ணாமலையையும் கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க கவலையே படாதீங்க அத்தை. என் வாழ்க்கை பாடத்தை உபயோகிச்சு மாப்பிள்ளையை ஏமாத்தி எப்படியாவது கூட்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்ல அத்தை, எங்க அண்ணன் தவசி அண்ணன் இருக்காரு இல்ல, அந்த தவசி பையன் இருக்கானே, அவன் கூட மெட்ராஸ்ல இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன். அண்ணாமலையை கோளாரா கூட்டி போய் தவசி கிட்ட வச்சு அந்த கோயில் உரிமையை எழுதி வாங்கிட்டு வந்துட்டுமா அத்தை? இத பாருங்க, அந்த காரியம் எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். சரி, அவனையும் அண்ணாமலையும் கூட்டிட்டு வந்தா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி அத்தை, நீங்க சொன்னபடியே செய்யறேன். வலிச்சலாம் அத்தை. இல்ல புறப்பட்டுமா அத்தை? நான் புறப்படுறேன். அதுக்கு தான் அத்தை இப்போதைக்கு இது போதும் அத்தை. இன்னும் செலவாச்சுன்னா நான் போன் பண்ணி சொல்றேன். நீங்க போன் போட்டீங்கன்னா நாங்க பிலிம் கம்பெனி ஆபீஸ்ல வாங்கிக்கிறோம் அத்தை. அத்தை ஒண்ணு இல்ல, நல்ல காரியமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போய்கிட்டு இருக்க. அப்படி போகும்போது நரிமூஞ்சில முழிச்சா காரியம் விளங்கும்னு சொல்லுவாங்க. மாமா அது நீ தூங்கு மூஞ்சி நரிடா செல்லம். உன்னை தூங்கும் போதுதான் பாக்கணும். அது முழிச்சுக்கிட்டு இருக்கிற நரி முகத்துல முழிச்சுட்டு போகணும். அது சின்னம்மாவை பார்த்தா அப்படியே இருக்குது, அவங்க முகத்துல முழிச்சுட்டு போறேன்னு. அதனால சின்னம்மாவை வெளியே வர சொன்னீங்கன்னா நான் பார்த்துட்டு போயிருவேன். பார்கவி அக்கா போ. வாங்க சின்னம்மா, வாங்கடா சொல்லவா. அது குடும்ப வாரிசு கூப்பிட போறதுனால யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏய் லூசு, என்ன பைய வச்சுட்டு பின்னாடியே தெரியுதா? குட்டி வண்டியில் வை. மறந்து தொலைச்சிட்டீங்கன்னா மெட்ராஸ் வீதியில சூதாடி சித்த மாதிரி கோமணத்தோட தெரியணும். ஏய் குண்டு, இங்க வா. என்ன ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்க? இந்தா. ஏய் எங்க இந்த பாம்பாட்டி நாகராஜா? அவர் അവിടെ ഉണ്ട്. ரயில்வே ஸ்டேஷன்லயா? பின்ன ஏய் என்னை ஏமாத்தி அனுப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குவேன். அங்க அந்த பாம்பாட்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷம் நான் பொடி நடையா நடந்து வந்துருவேன். അയ്യോ அவர் അവിടെ തന്നെ ഉണ്ടാവും. അക്ക എന്നെ വിളിക്കും, നീ പോ. கிடக்குற அந்த கிளவி, நீ போ. டிரைவர் புறப்படலாமா? என்னைய மறந்துட மாட்டீங்கல்ல மாமா? ஏய் எலவு, எதுக்கு போகும்போது இப்படி ஊளை விட்டு அழுதுகிட்டு இருக்க? நான் என்ன பொட்டல் புது சவுக்காரா? துபாய் போயிட்டு 2 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றதுக்கு. ஐயா மெட்ராஸ் போறேன், உடனே திரும்பி வந்துருவேன். சரி மாமா. மாமா நான் தினம் காலையில எழுந்த உடனே உங்க காலை தான் மாமா தொட்டு கும்பிடுவேன். இனிமே நான் எப்படி மாமா கும்பிடுவேன்? நீங்க பட்டம் போன உடனே தினம் காலையில கிழக்கு பக்கம் பார்த்து நில்லுங்க மாமா, நான் இங்க இருந்து கும்பிட்டுக்கிறேன். நான் மெட்ராஸ்ல கிழக்கு பக்கமா திரும்புடா, நீ இங்க இருந்து கும்பிட்டுக்குவியா? அந்த இளவை ஏன் செய்யற? இந்தா இத வச்சுக்கோ. இத வச்சு கும்பிட்டுக்கிட்டே இரு. ஆள விடு, நான் போறேன். மாமா ஒரே ஒரு தடவை நான் லூசுன்னு கூப்பிடுங்க. ஐய விட மாட்டியா நீ? லூசி மாமா, செல்லு மாமா, வள்ளியம்மே, போதுமா? ஆள விடு. மாமா இன்னும் ஒரே ஒரு தடவை கூப்பிடுங்க மாமா. டேய் டிரைவர் வண்டி எடு பண்ணி. இன்னும் ஒரே ஒரு தடவை மாமா. வண்டில ஏறி உட்கார்ந்தறாத. மாமா உன்னை கூட்டிட்டே வா லையர். மாமா எடுப்பா. டாடா மாமா. டாடா. இந்த அளவு விட்டு போறச்சு. எறடா டேய். டாடா மாமா. மாமா டாடா. மாத்திக்கவா? எப்படி இன்னொரு டைம் சொல்றா? ஏய் ப்ளீஸ் ஒரு டைம் சொல்லுப்பா. நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். சொல்லுங்க எனக்காக. சரி சொல்றேன். சொல்லு. தப்பார் தமிழரசி, நம்பி சின்ன வயசுல இருந்து விசாலாணி பராமரிப்புல வளர்ந்திருக்கான். அவங்க கிட்ட கிடைச்சத உன்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு இல்லையே. அவன் கண் கலங்குனா இந்த குடும்பத்துக்கு நல்லதில்ல. எது எப்படியோ உன்னை நீ மாத்திக்க. ஐயோ, எப்படி அவங்க கூட எல்லாம் குடும்பம் நடத்திட்டு இருக்க? உனக்கு அவன் ஈடு இணையே கிடையாது. போதும் உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவிய.
வேற ஏதாவது பேசுறியா? சரி தமிழ், நான் அப்படியே கிளம்புறேன். இரு, காஃபி குடிச்சிட்டு போ. இப்பதாம்மா சாப்பிட்டேன். நீ தான் அடிக்கடி காஃபி குடிப்பல. அம்மா குடு. பச்சை, அம்மா அந்த பால் சொசைட்டில இருந்து பணம் வந்துருச்சா? இல்ல, அதை 2 நாள்ல கொண்டு வந்து கொடுத்துறான்னு சொன்னாமா. பணம் வந்த உடனே அதை பத்திரமா எடுத்து பீரோல வை. சரிம்மா. 5 காசு கூட அந்த நல்ல சிவத்துக்கிட்டயும் நம்பிக்கிட்டயும் காட்டாத. என்னையா? இல்ல ஐயா பேரெல்லாம் சொல்றீங்க. ஏன் சொன்ன என்ன தப்பு? 5 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. இந்த பேரை மட்டும் நல்ல சிவம். நல்ல சிவனு பேர் வச்சிருந்தா பத்தாது, நல்லா சம்பாதிக்க தெரிஞ்சிருக்கணும். 5 காசு கூட அவங்க கண்ணில் காட்டாது. அப்பதானே அந்த வீடை விற்க ஒத்துப்பாங்க. நானும் மெட்ராஸில் செட்டில் ஆக முடியும். நீயும் தான் என் கூட வர. அங்க நான் உனக்கு டிரைவிங் கத்து தரேன். அப்படியே ஒரு வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை பேண்ட்டும் வாங்கி தரேன். நீ என் கூடவே டிரைவரா இருந்துரு, சரியா? சரிங்கம்மா. இதை முதல்ல நீங்க செய்வீங்கன்னு சொல்லி தானே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். சரி, உள்ள போ. இந்தா போதும். எப்படி தமிழ் இன்னும் பழசையெல்லாம் மறக்காம இருக்க? என்னது? இல்ல, நான் அப்பெல்லாம் சக்கரை கம்மியா டபுள் ஸ்ட்ராங்கா அடிக்கடி காப்பி சாப்பிடுவேன், அதை சொன்னேன். உண்மையிலே நல்ல சிவம் அதிர்ஷ்டசாலி தான். அப்படி இல்லைன்னா படிக்காத பாமர முட்டாளுக்கு படிச்சு நீ ஒய்ஃபா இருப்பியா? நானும் அதிர்ஷ்டசாலி தான். என்ன, அவர் கோபம் கொஞ்சம் அதிகம், ஆனா ரொம்ப நல்லவர். நீ என்ன சொல்லு தமிழ், அவங்க கூட உன்னை மேட்ச் பண்ணி பார்க்கவே முடியல. அவன் இடத்துல நான் இருந்திருந்தா உன்னை எப்படியெல்லாம் வச்சு தாங்குவோம் தெரியுமா? உன்னால என்ன தாங்க முடியாது, ஏன்னா எனக்கு வெயிட் அதிகம். வாங்க சார். நீ என்னடா பண்றீங்க? வெளியே போ. ஏன், எதுக்கு? டேய், வெளியே போன்னு சொல்றேன்ல. அதிகாரத்தெல்லாம் உன் ஸ்டேஷன்ல வச்சுக்கோ. இது ஏன் வீடு, வெளியே போ. இத பாருங்க, இவர் என் ஃப்ரெண்ட், என்கிட்ட பேச வந்தாரு. என்னடி பெரிய சந்தானம், என் கண்ணு முன்னால தமிழ் ஏதாவது பண்ணுன கையெடு. பேத்துரு. டேய், பல்லகல உடைச்சிரு. சந்தானம், போ. நீ என்ன வெளிய போன்னு சொல்லி வெளிய போற. இவன் யார் சொல்றக்கு? போ சந்தானம். நான் போனதுக்கு அப்புறம் என் தமிழ் ஏதாவது பண்ணுன ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி பேத்துரு. டேய், போடா சர்தா. சந்தானம், போடா. போ. வரேன். பெரிய ஸ்டேஷன். ஏய், ஏண்டி நான் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து கண்டவனோட கூத்தடிச்சிட்டு இருக்கியா? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியாத ஜென்மம். உங்க குடும்பமே லூஸ் குடும்பம். ஏய், என்னடி பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்? பொல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தெரியாதா? என்ன நினைச்ச வாயா நினைச்சியா? ஆமா. ஆமா. தம்பி, ஏன் இப்படி நிக்கிறீங்க? என்ன நடந்தது? தலையெழுத்து தேவரே, எல்லாம் என் தலையெழுத்து. தம்பி, நிறமாச கர்ப்பிணியா இருந்த எங்க அண்ணிய வேகாத வெயில்ல வீட்டை விட்டு வெளியே அமிச்ச இல்லையா? அவங்க விட்ட கண்ணீர் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். தம்பி, சரிக்கா, நீங்க முதல்ல ஒழுங்கா வெட்டுங்கக்கா. ஏய், என்னடி பதில் பேசுற? நீ முதல்ல ஒழுங்கா ஓட்டுறி, அடிச்சிருவேன். ஏய், அப்பாவோட புக்ஸ்ல இருந்தா எல்லாம் கிளிக்கிறீங்க. நான் போய் அப்பாட சொல்றேன். ஏய் முந்திரிக்கோட்டை, நில்லுடி. நம்ம அப்பா கிட்ட அம்மா எங்கன்னு கேட்டா சாமி கிட்ட இருக்காங்கன்னு சொல்றாருல. நம்ம ஸ்கூலுக்கு போனா எல்லாருக்கும் அம்மா இருக்காங்கல்ல, நம்மளுக்கு மட்டும் அம்மா இல்லைல்ல. அதனால தான் நாங்க அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அம்மாவை ரெடி பண்றீங்க? அக்கா, ஒவ்வொரு புஸ்தகத்துல இருந்தும் போட்டோல இருந்தும் நம்ம அழகான கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் கட் பண்ணி ஒட்டினா அம்மா கிடைச்சிருவாங்கல்ல. ஏய், எப்படி? நீங்க வெட்டுங்க, நான் ஒட்டுறேன். ஏய், நான் தான் ஒட்டுவேன், நீ தான் வெட்டணும். சரி சரி, வெட்டுங்க.
பொம்பளைக்கு மீச இருக்குமாடி? இந்த 2 கண்ணு நல்லா இருக்கா? நல்லா வேலடி. ஏய் இந்த மூஞ்சி நல்லா இருக்கடி? நல்லா வேலடி. இந்த கண்ணு நல்லா இருக்கே. ஏய் இது நல்லா வேலடி. வேற எட்ரி. இந்த வாய் அம்மா நான் தாண்டி பாத்துக்க. உங்களுக்கு என்னடி தெரியும்? வேற எட்ரி. ஏய் வேற எட்ரி நான் ஒட்டணும்ல. இந்த முடி அம்மாட முடியல இந்த கலர்ல இருக்காதுடி. அம்மாட முடி Black கலர்ல இருக்கும்டி. இந்த பாரு. இந்த லிப்ஸ் நல்லா இருக்கடி. அம்மாட லிப்ஸ் சின்னதா இருக்கும்டி. ஏய் நீ எதை கேட்டாலும் அம்மாக்கு பல்லு எப்படி இருக்குமா? ஐயே நல்லாவே இல்ல. சே போடி. உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்தா இது எதுவுமே நல்லா இல்ல. இந்த வாய் ஏய் இது ஆம்பளை வாய்டி. ஏய் இந்த முடி நல்லா இருக்காடி? நல்லா வேலடி. வேற எட்ரி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.